مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله، وهو الذي بلغ رسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده، وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم محمد وعلى آله وصحابته. أحينا اللهم على سنته وأمتنا على ملته، واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، وحسن أولئك رفيقا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. عباد الله، قال تعالى وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر، يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر، ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருநாமத்தால் இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய கிளையார்கள், தோழர்கள், அன்னாரை பின்பற்றி வாழுகின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுக்கே வழிபட்டு அவனது சட்டதிட்டங்களையே வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏற்று வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கின்றேன், வசியத் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் பாக்கியசாலிகள், பெரும் பாக்கியசாலிகள். ஏன் தெரியுமா? மற்றும் ஒரு புனிதமான முபாரக்கான ரமதானை சந்திப்பதற்கும், அதனை வரவேற்பதற்கும், அதனை அடைந்து கொள்வதற்கும், அதனை பயன்படுத்திக் கொள்வதற்குமான அற்புதமான சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கிறோம். அதே நேரம் மற்றொரு சாரார் துர்ப்பாக்கியசாலிகளாகவும் இருக்கலாம். இந்த ரமதானை அடைந்தும் இந்த ரமதானை பயன்படுத்த தவறியவர்கள், உச்சநிலையில் பயன்படுத்த தவறியவர்கள், அவர்கள் மிகப்பெரிய துர்ப்பாக்கியசாலிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரமதானை ஒருவர் அடைந்தும் அந்த ரமதானிலே பாவ மன்னிப்பை அவர் பெற்றுக்கொள்ளாத நிலையில் அந்த ரமதான் அவரை விட்டு விடை பெற்று செல்லும் என்றிருந்தால் அவர் நாசமாகட்டும், அவர் தோல்வி காணட்டும், அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையாது, அமைய முடியாது, அமையக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் இந்த ரமதானை பெற்ற அந்த பாக்கியவான்களின் கூட்டத்திலே ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரமதானை உச்ச நிலையில் பயன்படுத்திய அந்த சாலிஹீன்கள் கூட்டத்திலே என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரமதான் மூமின்களுடைய பருவகாலம், சீசன். வியாபாரிகளுக்கு பருவகாலங்கள் உண்டு, அதே போல மறுமையின் வியாபாரிகளான மூமின்களுக்கும் பருவகாலங்கள் உண்டு. அதில் மிகப்பெரிய சீசனாக பருவகாலமாக இருப்பது ரமதான். இது ஹைராத்துடைய மாதம், பரக்காத்துடைய மாதம், சியாமுடைய மாதம், கயாமுடைய மாதம், மாத்திரமல்ல தௌபாவுடைய மாதம், மகஃபிரத்துடைய மாதம், பாவங்கள் மன்னிக்கப்படும் மாதம், சபருடைய மாதம், நன்மைகளுக்கு பல மடங்கு பல மடங்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம், நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய மாதம், சுவன பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய மாதம், மாத்திரமல்ல
அள்ளி அள்ளி வாரி வழங்க வேண்டிய மாதம். ஏன் இந்த சீசனுக்கு, இந்த ஈமானிய பருவத்துக்கு இவ்வளவு சிறப்பு, இவ்வளவு மகிமை? இதற்கான பிரதானமான காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற போது அதற்கான விளக்கத்தை அல் குர்ஆனே சொல்கிறது. ரப்புல் ஆலமீனே சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இது அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம், மனித சமுதாயத்தை வழிகேட்டிலிருந்து விடுவித்து ஒளியின் பால் வழிநடாத்த வந்த அந்த மகத்தான இறை வாக்கு இறக்கி அருளப்பட்ட ரமலான் மாதம். ரமலான் மாதத்துடைய எல்லா மகிமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் அடிப்படையான காரணமாக இருப்பது இது குர்ஆனிய மாதமாக, குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதமாக விளங்குவது தான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இந்த ரமலான் மாதத்தில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் புனிதமான அல் குர்ஆனை இறக்கி அருளினான் என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் மாத்திரமல்ல, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளைகள், சுஹுஃபுகள் ரமலானில் தான் வழங்கப்பட்டன. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதம் ரமலானில் தான் இறக்கி அருளப்பட்டது. இன்ஜீல் வேதமும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரமலானில் தான் இறக்கி அருளப்பட்டது என்பதை சொல்லுகின்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. எனவே இது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய வேத வாக்கு மனித சமுதாயத்துக்கு எல்லா காலங்களிலும் இறக்கி அருளப்பட்ட மாதம். அந்த வகையில் மிக புனிதம் மிக்க மாதம். அல்லாஹ் அவனது வழிகாட்டலை, மகத்தான வழிகாட்டலை, தனது வஹியை மனித சமுதாயத்துக்கு நமக்கு இறக்கி அருளுவதை நினைத்து அவனுக்கு நன்றி சொல்லும் வகையில் தான் இந்த ரமலானிலே இத்தனை வணக்க வழிபாடுகளில், இபாதத்துகளில், அமல்களில் ஈடுபட்டு அவனுக்கு நன்றி சொல்கிறோம். அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் சொல்கிற மாதம். எல்லா வழிகளிலும் வகைகளிலும், கியாமாக, சியாமாக, தௌபாவாக, மக்ஃபிராவாக, திக்ராக, ஔராதாக, திலாவத்துல் குர்ஆனாக, கொடையாக, ஈகையாக, அனைத்து வழிகளிலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் சொல்லுகிற மாதம் இது, நன்றி செலுத்துகிற மாதம். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வகையில் அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய ஒரு பகுதி, கிட்டத்தட்ட 6இல் ஒரு பகுதி முடிவடைந்து விட்டது. எஞ்சியுள்ள பகுதிகளை, எஞ்சியுள்ள நாட்களை உச்ச நிலையில் நானும் நீங்களும் பயன்படுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பத்திலே திட உறுதி பூண வேண்டும். எஞ்சியுள்ள நாட்களின் மணி நேரங்களை, நிமிடங்களை, கணப்பொழுதுகளை கூட வீணாக்கி விட மாட்டோம். குறிப்பாக சிறப்பாக அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனிலே நமது கவனத்தை மொத்தமாக முழுமையாக குவிக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் எனக்கும் உங்களுக்கும் அமையட்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்து அருள் புரியட்டும். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். ஒரு பயணம், இது வாழ்க்கை பயணம். ஒரு 70 ஆண்டு பயணம், 60 ஆண்டு பயணம், 50 ஆண்டு, 40 ஆண்டு ஒரு பயணம். ஒரு பயணத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வை நோக்கிய பயணம் இது. அவனது ரிதா என்ற திருப்தியை நோக்கிய பயணம் இது. மஹப்பா என்ற அன்பை, கிருபை நோக்கிய பயணம் இது. இந்த பயணத்துடைய டெஸ்டினேஷன், ஃபைனல் டெஸ்டினேஷன், இறுதியாக நாம் போய் சேர வேண்டிய இடம் சுவர்க்கம். சுவனத்தில் தான் இந்த பயணம் நிறைவு பெறும். சொந்த ஊர் சுவனத்தில் என்று எப்போது நானும் நீங்களும் காலடி எடுத்து வைக்கிறோமோ அன்று இந்த பயணம் நிறைவடையும். எனவே இது ஒரு பயணம். இந்த பயணத்திலே நமக்கு கண்டிப்பாக ஒரு வழிகாட்டி தேவை. ஒரு வழிகாட்டி, ஒரு கைட், ஒரு நவிகேட்டர் தேவை. அதுதான் அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனை கையில் ஏந்திய வாறு அதனை வழிகாட்டியாக ஏற்ற நிலையில் தான் இந்த பயணம் தொடர வேண்டும். அப்போதுதான் நாம் போய் சேர வேண்டிய இடத்தில் சேருவோம். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவோம். நிலையான நிரந்தரமான சுவன வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக மாறுவோம். மதிப்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நமது சொந்த ஊர் எந்த ஊர்? சுவனம் தான் நமது சொந்த ஊர். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், ஹவ்வா அலைஹா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் குடியமர்த்தப்பட்ட ஊர் அது. அங்கு அவர்கள் குடியிருந்தார்கள், பூமிக்கு வந்தார்கள்.
ஏன் அங்கு குடியமர்த்தப்பட்டார்கள்? இதுதான் சொந்த ஊர் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு காண்பித்தான். அவர்களுடைய பிச்சரங்களான பரம்பரையினரான நாமும் அந்த சொந்த ஊர் போய் சேரும் வரைக்கும் ஓய்வு பெற முடியாது, ஓய்வு பெற முடியாது, ஓய்வு பெறவே முடியாது. இந்த பயணம் ஒரு தொடர் பயணம். இந்த பயணத்திலே நமது வழிகாட்டி நிச்சயமாக இந்த அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆன் தான். இதனை கையில் சுமக்காத நிலையில் நமது இந்த பயணத்தை தொடர முடியாது, தொடரவே முடியாது. அவ்வளவு தரீக் கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆன் தான் இந்த மறுமை நோக்கிய பயணத்தின், சுவனம் நோக்கிய பயணத்தின் முதலாவது அடி. The journey to the Quran, through the Quran and with the Quran. முதலாவது குர்ஆனை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும், குர்ஆனு கூடாக பயணிக்க வேண்டும், குர்ஆனோடு பயணிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேருவோம். அந்த இடம்தான் சுவனம், நமது ஃபைனல் டெஸ்டினேஷன். காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த மக்களே, எப்படி இந்த குர்ஆன் மாமனிதர்களாக, மனித புனிதர்களாக மாற்றியது என்பதை பார்க்க வேண்டும். நரக பாதையில் சென்று கொண்டிருந்தவர்களை, நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தவர்களை அந்த பாதையில் இருந்து விடுதலை செய்து விடுவித்து சுவன பாதைக்கு கொண்டு வந்த பெருமை அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனை சாரும். உமர் இப்னு கத்தாப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர்கள், கடும் எதிரியாக இருந்தவர்கள். நபி அவர்களை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தவர். எந்த அளவுக்கு அவர் எதிரியாக இருந்தார் என்றால், பேசிக்கொள்வார்களாம், வல்லாஹி லா யுஸ்லிமு உமர் இப்னு கத்தாப் ஹத்தா யுஸ்லிம ஹிமாருல் கத்தாப். கத்தாபுடைய கழுதை இஸ்லாத்தை தழுவினாலும் இந்த உமர் என்றால் அல்லாஹ் மீது சத்தியமாக இஸ்லாத்தை ஏற்க மாட்டார். அல்லது கத்தாபுடைய கழுதை இஸ்லாத்தை தழுவாத வரைக்கும் உமர் இப்னு கத்தாப் இஸ்லாத்தை தழுவ போவதில்லை, அது நிச்சயம் என்று அன்று இருந்தவர்கள் சொல்லும் அளவுக்கு இஸ்லாத்தின் கடும் வைரியாக, எதிரியாக இருந்த உமர் இப்னு கத்தாபை மாற்றியது எது? அவருடைய உள்ளத்தில் அதிர்வை ஏற்படுத்தியது எது? அவரை ஈமானிய பாதைக்கு, சுவன பாதைக்கு, அல்லாஹ்வின் பாதைக்கு, மர்மையின் பாதைக்கு கொண்டு வந்து சேர்த்தது எது? அல்லாஹ்வுடைய கலாமுடைய சில வசனங்கள் தான், சில ஆயத்துகள் தான். அந்த ஆயத்துகளை ஓத கேட்டு அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அதிர்வுதான் அவரை திசை திருப்பியது, அவரிலே மிகப்பெரிய பேரடைம் ஷிஃப்டை ஏற்படுத்தியது. ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் வரலாற்றிலே இருந்த ஒரு மகான். ஒரு காலத்திலே இவர் ஒரு பிரபலமான கள்ள கோஷ்டியின், கொள்ளை கோஷ்டியின் தலைவராக இருந்தவர். ஒரு நாள் திருடுவதற்காக ஒரு இடம் செல்கிறார். அந்த இடத்திலே ஒரு முதியவர் ஒரு குடிசையில் அமர்ந்து அந்த இரவு நேரத்திலே நடுநிசியிலே அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். அவருடைய ஓதல் இவருடைய காதில் விழுகிறது. அவர் ஓதிக்கொண்டிருந்த வசனம், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ்வை நினைத்து அஞ்சுகின்ற, பயப்படுகிற காலம் நேரம் இன்னும் வரவில்லையா? அவர்களுக்கு இறக்கி அருளப்பட்டிருக்கிற சத்தியத்தை நினைத்து அல்லாஹ்வை அஞ்சி பயப்படுகிற காலம் நேரம் இன்னும் வரவில்லையா? அல்லாஹ்வை நினைத்து, அவன் இறக்கி அருளிய இந்த வேதத்தை நினைத்து, சத்தியத்தை நினைத்து அஞ்சி பயப்படுகிற காலம் நேரம் ஈமான் கொண்ட மக்களுக்கு இன்னும் வரவில்லையா என்ற ஆயத்தை அந்த பெரியவர் தன்னை மறந்து திரும்ப திரும்ப மடக்கி ஓதிக்கொண்டே இருக்கிறார். கொள்ளையடிக்க வந்த, திருட வந்த ஃபுதைல் இப்னு ஐயாதுடைய உள்ளத்திலே இந்த வசனங்கள் ஊடறுக்கின்றன, உள்ளத்தில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்துகின்றன. அந்த பெரியார் முன்னால் போய் விழுகிறார், அழுகிறார். தான் இந்த பிரதேசத்து பிரபல கொள்ளை கோஷ்டியின் தலைவன், நான் திருந்த வேண்டும், நான் மாற வேண்டும், இதோ அல்லாஹ்வை நினைத்து அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன், அவனது சத்தியத்தை நினைத்து நான் நடுங்குகிறேன், எனக்கு வழி உண்டா என்று கதறுகிறார். அந்த பெரியார் ஃபுதைல் இப்னு ஐயாதை பார்த்து சொல்கிறார், அவ்வளு தரீக் கிதாபுல்லாஹ், மகனே, அருமை மகனே, இந்த பயணத்தின் ஆரம்பம் அல்லாஹ்வுடைய வேதமான கிதாப், இந்த குர்ஆன் தான், இதை கையில் எடு என்று தன் கையில் வைத்திருந்த பிரதியை ஃபுதைல் இப்னு ஐயாதுடைய கையில் கொடுக்கிறார். ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் அந்த அல் குர்ஆன் பிரதியை எடுத்துக்கொண்டு, முஸ்ஹஃபை எடுத்துக்கொண்டு ஓதி பக்தாதிலிருந்து நடக்கிறார், கால்நடையாகவே செல்கிறார். ஓதி அல் குர்ஆனை விளங்கி பயணிக்கிறார். ஹரம் ஷரீஃபில் போய்
அவருடைய பயணம் முடிவடைகிறது. ஹரம் ஷரீஃபிலேயே எஞ்சிய வாழ்க்கையை கழிக்கிறார். அல்லாஹ்வுடைய தீனை படிக்கிறார். அல்லாஹ்வுடைய கலாமிலே ஆழமான புலமையை பெறுகிறார். சகோதரர்களே, பெரியோர்களே, என்ன அற்புதம்! ஒரு அல் குர்ஆன் வசனம் ஒரு கொள்ளை கோஷ்டின் தலைவனில் ஏற்படுத்திய மாற்றம் எவ்வளவு பெரியது, மகத்தானது என்றால், கொள்ளை கோஷ்டியின் தலைவராக இருந்த ஃபுதைல் இப்னு ஐயாத் இறுதியிலே ஹரம் ஷரீஃபிலே இமாமாக மாறி நீண்ட காலம் ஹரம் ஷரீஃபில் இமாமாக பணியாற்றி இந்த உலக வாழ்க்கையை முடித்துக்கொண்டு தனது இந்த உலக பயணத்தை நிறைவு செய்கிறார். இதுதான் அல் குர்ஆன். முஹம்மது அசத் 1926ஆம் ஆண்டு அல் குர்ஆனுக்கு அற்புதமான விளக்க உரை எழுதியவர். அவருடைய விளக்க உரை உலக புகழ் பெற்றது, த மெசேஜ் ஆஃப் த குர்ஆன். இவர் ஒரு யூதராக இருந்தவர். லியோபோல்ட் வைஸ் என்பது இவருடைய இயற்பெயர். பிறகுதான் முகமது அசத் என்று இவருடைய பெயர் மாற்றப்பட்டது. இவர் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிரதானமான காரணம் அல் குர்ஆன். அல் குர்ஆனுடைய ஒரு சூரா, சூரத்து தகாசுர், அல்ஹாக்குமுத் தகாசுர் என்று ஆரம்பிக்கிற சூரா. ஒரு நாள் தனது மனைவியோடு புகையிரதத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். அக்கம் பக்கத்தில் ஆசனங்கள் இருப்பவரை பார்க்கிறார். எல்லோரும் மிகவும் ஆடம்பரமாக ஆடை அணிந்திருக்கிறார்கள், ஸ்மார்ட்டாக விளங்குகிறார்கள். எங்கு பார்த்தாலும் செல்வ செழிப்பு விளங்குகிறது. ஆனால் உன்னிப்பாக பார்க்கிறார், யாருடைய முகத்திலும் சந்தோஷம் இல்லை. கவலைகளுடைய ரேகைகள் தென்படுகின்றன. யாரும் திருப்தியாக இருப்பதாக இவருக்கு தெரியவில்லை. தனது மனைவி எல்சை விழித்து கேட்கிறார். அவரும் பிறகு இஸ்லாத்தை தழுவுகிறார். என்னுடைய இந்த அப்சர்வேஷன், அவதானம் சரியானதா? உண்மைதான். எல்லோரும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார்கள், வடிவாக இருக்கிறார்கள், ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருப்பது தெரிகிறது. ஆனால் யாரும் சந்தோஷமாக இல்லை. என்ன காரணம்? இந்த சிந்தனையோடு வீடு கொடுக்கிறார். அவருடைய மேசையிலே அல் குர்ஆனுடைய ஒரு பிரதி இருக்கிறது, மொழிபெயர்ப்பு பிரதி. புரட்டி பார்க்கிறார். எதேச்சையாக, எதிர்பாராத விதமாக சூரா தகாசுர் கண்ணிலே படுகிறது. வாசிக்கிறார், மொழிபெயர்ப்பை பார்க்கிறார். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். நீங்கள் புதைகுழிகளை, கபர்களை போய் சந்திக்கும் வரைக்கும் இந்த உலக செல்வங்களை, சம்பத்துகளை சேர்க்க வேண்டும் என்ற போட்டியானது உங்களை அப்படியே மதிமயக்கி விட்டது, திசை திருப்பி விட்டது, பாராமுகமாக்கி விட்டது. அதன் விளைவுதான் இது. கல்லா சௌஃப தஅலமூன் ثم கல்லா சௌஃப தஅலமூன் கல்லா லோ தஅலமூன் இல்மல் யகீன் லதரவுன்னல் ஜஹீம் ثم லதரவுன்னஹா ஐனல் யகீன் ثم லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம். முழு சூராவை ஓதுகிறார், மொழிபெயர்ப்பை பார்க்கிறார், விளக்கத்தை தேடுகிறார். மிகப்பெரிய மாற்றம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. நிம்மதி, நிலையான சந்தோஷம், மனநிறைவு, வெற்றி நிச்சயமாக இறைவனுடைய வழிகாட்டலிலும் அவனது வாழ்க்கை திட்டத்திலும் அவனது வாக்கிலும் தான் இருக்கிறது என்ற முடிவுக்கு வருகிறார். இஸ்லாத்தை தழுவுகிறார். மிகப்பெரிய ஒரு வரலாறு அவருடைய வரலாறு, முகமது அசதுடைய வரலாறு. த மெசேஜ் ஆஃப் த குர்ஆன், உலக புகழ் பெற்ற அல் குர்ஆன் மொழிபெயர்ப்பாகவும் விளக்க உரையாகவும் நீண்ட நெடும் காலம் இருந்து வந்திருக்கிறது. சகோதரர்களே, பெரியோர்களே, அவருடைய மனைவி, பிள்ளைகள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தீன் சொந்தக்காரர்களாக மாறினார்கள். ஒரு சூரா ஏற்படுத்திய மாற்றம். ஒரு சூரா. யூசுப் இஸ்லாம் கெஸ்டிவன், உலக புகழ் பெற்ற பொப்பிசை பாடகர், 1977ஆம் ஆண்டு இஸ்லாத்தை தழுவுகிறார். ஒரு சூரா தான் காரணம். சூரத்து துஹா வத்துஹா என்ற சூராவை அவர் சுகையினமுட்டு இருக்கும் போது பார்க்கிறார், படிக்கிறார். எதேச்சையாக கையில் கிடைத்த டிரான்ஸ்லேஷனை, மொழிபெயர்ப்பை நோக்குகிறார். அங்கே வரும் வசனங்கள் அவருடைய உள்ளத்தில் அதிர்வை ஏற்படுத்துகின்றன. அலம் யஜித்க யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. அல்லாஹ் உம்மை அனாதையாக கண்டபோது உமக்கு புகலிடம் அளித்தான் அல்லவா? நீ வழிகேட்டில் இருந்த போது உனக்கு நேர் வழி காட்டினான் அல்லவா? நீ தேவையுடையவனாக இருந்த போது அல்லாஹ் உனது தேவையை நிறைவேற்றினான் அல்லவா என்ற வசனங்களை பார்க்கிறார். அந்த வசனங்கள் தன்னை விழித்து பேசுவதை உணர்கிறார். இஸ்லாத்தை தழுவுகிறார். குர்ஆன் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கலாம் 70 வருடங்களாக, 60 வருடங்களாக, 50 வருடம், 40 வருடம், 30 வருடங்களாக நமது கரங்கள் இருக்கின்றது. இதுதான் நமது கைட், இதுதான் நமது நவிகேட்டர், இதுதான் நமது வழிகாட்டி. ஆனால் எந்த அளவு தூரம் இந்த குர்ஆனோடு இத்தகைய உணர்ச்சி பூர்வமான ஓர் உறவை நானும் நீங்களும் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்திய உபகண்டத்தை சேர்ந்த ஒரு பெரிய அறிஞர் சொன்னார், நான் குர்ஆனை பார்க்க முன்னால், படிக்க முன்னால்
என்னை ஒரு நடமாடும் லைப்ரரியாக நினைத்துக் கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு பெருமை இருந்தது. நான் பெரிய அறிஞர், மிகப்பெரிய அறிஞர் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். எப்போது குர்ஆனை படிக்க ஆரம்பித்தோனோ அப்போதுதான் நான் எவ்வளவு பெரிய அறிவெளி என்பதை உணர்ந்தேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். குர்ஆன் தான் மாஸ்டர் கீ, எல்லா நாலேஜுக்குமான மாஸ்டர் கீ குர்ஆன் தான் என்று சொல்கிறார். எகிப்து நாட்டை சேர்ந்த பிரபலமான ஒரு தஃப்சீர் மேதை, ஒரு முஃபஸ்ஸிர், குர்ஆனை படிக்க ஆரம்பித்த பிறகு தனக்கு ஏற்பட்ட மனோநிலையை சொல்கிறார். குர்ஆனுடைய நிழலிலே நான் எப்போது வாழ ஆரம்பித்தேனோ அப்போதுதான் இந்த உலகம் எவ்வளவு அற்பமானது, சொற்பமானது என்பதை உணர்ந்து கொண்டேன். மாத்திரமல்ல, இந்த உலகத்து மக்கள் எல்லோரும் சிறு குழந்தைகள் போல் விளையாடி கொண்டிருப்பது எனக்கு தெரிந்தது. அத்தகைய ஒரு உணர்வை நான் பெற்றேன் என்று அவர் தன்னுடைய ஃபீதுல் குர்ஆன் என்ற அற்புதமான தஃப்சீரிலே குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனோடு இத்தகைய ஒரு உறவு கண்டிப்பாக கட்டாயமாக வேண்டும். அதற்குரிய காலம் ரமலானுடைய காலம்தான். குர்ஆனை ஓதுவதை நாம் திலாவத்துல் குர்ஆன் என்று சொல்கிறோம். திலாவா, உண்மையில் அரபு மொழியிலே திலாவா என்ற வார்த்தைக்கு ஓதுதல் என்ற ஒரு பொருள் இல்லை. கிராஆ என்றால் தான் ஓதுதல். திலாவா என்றால் உண்மையில் பொருள் டு ஃபாலோ, டு மூவ் க்ளோஸ்லி, டு டேக் ஆஸ் அ கைட் அல்லது மாஸ்டர், மாடல், லீடர், வாக்கிங் ஆஃப்டர். இதுதான் திலாவா என்ற வார்த்தையின் பொருள். பின்பற்றுதல், கடைபிடித்தல், வழிகாட்டியாக எடுத்தல், அதன் பின்னால் செல்லுதல். ஒருவர் திலாவத்துல் குர்ஆனில் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் பொருள் வெறுமனே அதனை கிளிப்பிள்ளை போல ஓதுகிறார் என்பதல்ல. குர்ஆனை அவர் உணர்கிறார், உள்வாங்குகிறார், அதனை அவர் அடியொட்டி நடக்கிறார், குர்ஆனோடு பயணிக்கிறார் என்பதுதான் பொருள். எனவே குர்ஆனை ஓதுகிற போது அங்கு நாவு முதலாவது பங்கேற்க வேண்டும், ஆன்மா பங்கேற்க வேண்டும், உள்ளம் பங்கேற்க வேண்டும், உடல் பங்கேற்க வேண்டும். எல்லா உறுப்புகளும் அந்த ஓதலிலே, அந்த திலாவாவிலே பங்கேற்க வேண்டும். நாவு ஓத வேண்டும், வார்த்தைகள் உதடுகள் வழியாக வெளிப்பட வேண்டும், மூளை சிந்திக்க வேண்டும், உள்ளம் உணர வேண்டும், ஆன்மா உள்வாங்க வேண்டும், கண்கள் குளமாக வேண்டும். குர்ஆனை ஓதுகிற போது இத்தகைய ஒரு ஈடுபாடு கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கிற போதுதான் அது அத்திலாவத்துல் ஹக்கீயா, குர்ஆனை நாம் திலாவத் செய்கிறோம் என்பதை காட்டும். இந்த ஒரு மனோநிலையோடு அல்லாஹ்வுடைய கலாமை பார்க்க, படிக்க, ஓத என்ன வழி? முதலாவதாக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அல் குர்ஆன் என்பது சாதாரணமான ஒரு புத்தகம் அல்ல. உலகத்தை படித்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கலாம், அவனுடைய வேதம், அவனுடைய வாக்கு என்பதை ஆழமாக கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஒருவர் குர்ஆனை கையில் எடுத்து விட்டால் தான் யாருக்கு முன்னால் இருக்கிறோம்? காலிக்கு முன்னால், உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற ரப்புக்கு முன்னால் இருக்கிறோம் என்ற உணர்வு பிறக்க வேண்டும். அல்லாஹ் தனது கலாமை தனக்கு ஓதி காண்பிக்கிறான் என்ற உணர்வோடு, அவன் ஓத நாம் கேட்கிறோம் என்ற உணர்வோடு அல் குர்ஆனை ஓத வேண்டும் என்று சொல்கிறார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அல்லாஹ்வுடைய கலாமை கையில் எடுத்து ஓதுகிற போது அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், கவனித்துக் கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு வர வேண்டும். இவற்றோடு குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கியது, சஹாபாக்களுக்கு இறங்கியது, அவர்களுக்கு இறங்கியது, இவர்களுக்கு இறங்கியது என்ற உணர்வோடு அல்ல குர்ஆனை ஓத வேண்டும். இது எனக்கு இறக்கி அருளப்பட்டது. குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனம் என்னோடு பேசுகிறது, என்னோடு உரையாடுகிறது, எனக்கு சொல்லுகிறது, எனக்கு கட்டளையிடுகிறது, ஏவுகிறது, விளக்குகிறது, தடுக்கிறது, எச்சரிக்கிறது என்ற உணர்வோடு குர்ஆனை ஓத வேண்டும். எனவேதான் முஹம்மது இப்னு கஅப் அல்-கர்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மன் பலகஹுல் குர்ஆனு ஃபகஅன்னமா கல்லமஹுல்லாஹ். யாருக்கு குர்ஆன் கிடைத்து விடுகிறதோ, யார் குர்ஆனை சுமக்கிறாரோ, ஓதுகிறாரோ, அவரோடு அல்லாஹ் பேசுகிறான் என்பதுதான் பொருள். குர்ஆனை ஒருவர் கையில் ஏந்தி ஓதுகிறார் என்றால் அல்லாஹ் அவரோடு பேசுகிறான் என்பதுதான் பொருள் என்று சொல்வார்கள். இவற்றோடு அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் எனது உள்ளத்தில், உங்களது உள்ளத்தில் உரிய தாக்கத்தை, மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றிருந்தால் குர்ஆனுக்கு, குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும். ரஹ்மத்துடைய ஒரு ஆயத்தை ஓதுகிற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்க வேண்டும். அதாபுடைய ஒரு விஷயத்தை விளக்கும் ஆயத்தை ஓதுகிற போது அந்த அதாபிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். ஒரு துஆவுடைய வசனத்தை ஓதுகிற போது நிறுத்தி
அந்த துஆவை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தும் ஒரு வசனம் வருகிற போது ஓதுவதை நிறுத்தி அல்லாஹ்வே சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி தூய்மைப்படுத்த வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா. குர்ஆனை இப்படித்தான் ஓத வேண்டும், இப்படித்தான் ஓத வேண்டும், இப்படித்தான் அணுக வேண்டும். குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தினாலும் நாம் தாக்கம் பெற வேண்டும், பாதிப்படைய வேண்டும். குர்ஆனை ஓதுகிற போது கண்ணீர் வடிக்க வேண்டும், உள்ளத்தில் கவலை வர வேண்டும். தக்ஷைரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும், தமது ரப்பை அஞ்சி பயப்படுகிற மக்கள் குர்ஆனை ஓதுகிற போது அவருடைய மெய் சிலிர்க்கும், மயிர் சிலிர்த்து விடும். வயக்ரூன லில் அத்கானி யப்கூன் வயஸீதும் குஷூஆ. அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் வசனங்கள் அவருக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் தலை குப்புற விழுந்து அழுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள். குர்ஆனை ஓத ஓத அச்சமும் பயமும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனை ஓதுங்கள், அல் குர்ஆனை ஓதுங்கள், அழுது அழுது ஓதுங்கள். அழுகை வராத போது அழுவது போல் பாசாங்கு செய்யுங்கள், குறைந்தபட்சம் வலிந்து அழுகையை எடுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வுடைய கலாமை கையில் ஏந்துவது என்பது சாமானியமானது அல்ல. இவற்றோடு ஒரு தெளிவான நீயத் இருக்க வேண்டும். இந்த குர்ஆன் எனக்கு நேர்வழி காட்ட வேண்டும், இதன் மூலம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் பெற வேண்டும், அவனை திருப்தியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு குர்ஆனை அணுக வேண்டும். வெறுமனே ஒரு இன்டெலெக்சுவல் பிளஷருக்காக, ஒரு அறிவை தேடும் நோக்கோடு, ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளும் நோக்கோடு குர்ஆனை நாம் அணுகக்கூடாது, படிக்கக்கூடாது, ஓதக்கூடாது. அனைத்துக்கும் மேலாக குர்ஆனை கையில் ஏந்தும் பொழுதெல்லாம், ஓதும் போதெல்லாம் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அவனுடைய கலாமை ஏந்தும் பாக்கியத்தை தந்தான், அதை ஓதும் பாக்கியத்தை தந்தான், அதை விளங்கும் பாக்கியத்தை தந்தான், அதன் அடிப்படையில் வாழும் பாக்கியத்தை தந்தான். இந்த வகையில் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவனை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இவையெல்லாம் குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் நாம் எடுக்க வேண்டிய நிலைப்பாடுகள். இத்தகைய ஓதல் தான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இத்தகைய திலாவாவை பற்றி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குர்ஆனிலே ஒருவர் ஒரு எழுத்தை ஓதினாலும் அவருக்கு ஒரு நன்மை எழுதப்படும், அந்த ஒரு நன்மை 10 நன்மைகளாக அதிகரித்து கொடுக்கப்படும். அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. ஒருவர் அலிஃப் லாம் மீம் என்று ஓதிவிட்டால் போதும், 30 நன்மைகள் அவருக்கு பதியப்படும். உலகிலே எந்த நூலுக்கு, எந்த புத்தகத்துக்கு இந்த மகிமை, இந்த சிறப்பு இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய ஆட்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ஆட்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஆள், இவருடைய ஆள் சொல்கிறோம் அல்லவா, அல்லாஹ்வுடைய ஆட்கள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த சஹாபாக்கள் கேட்டார்கள், மன் ஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆட்கள் யார்? ஹும் அஹ்லுல் குர்ஆன், அவர்கள் தான் குர்ஆனை சுமந்தவர்கள், குர்ஆனோடு வாழ்பவர்கள். அஹ்லுல்லாஹ் வ ஹாஸத்துஹு, அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அஹ்ல், அவனுடைய ஆட்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளை மறுமையிலே, அந்த பயங்கரமான நாளிலே, யாரும் நமக்கு பரிந்து பேச முன்வராத அந்த சூழலிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக ஷஃபாத் செய்வார்கள். மற்றும் பலரும் ஷஃபாத் செய்யும் பேற்றை பெறுவார்கள். முக்கியமாக, குறிப்பாக, சிறப்பாக குர்ஆன் எமக்காக ஷஃபாத் செய்யும். இக்ராஉல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபி. அல் குர்ஆனை ஓதுங்கள், அதனை அதிகமாக ஓதுங்கள், அது நாளை மறுமையிலே உங்களுக்காக சிஃபார்த்து செய்யும், ஷஃபாத் செய்யும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையிலே குர்ஆன் எடுத்து வரப்படும். அல்லாஹ்வை பார்த்து சொல்லும், யா அல்லாஹ், இந்த மனிதன் என்னை சுமந்தவன், இவனுக்கு நீ அணிவிப்பாயாக. கௌரவம் என்ற கிரீடம் அவருக்கு அணிவிக்கப்படும். அப்போது குர்ஆன் மீண்டும் சொல்லும், மேலும் ஏதாவது அணிவிப்பாயாக. அப்போது கௌரவம் என்ற ஆடை அணிவிக்கப்படும். அதுக்கு பிறகு குர்ஆன் அல்லாஹ்வை பார்த்து சொல்லும், ரப்பே, இந்த அடியானை நீ பொருந்திக்கொள். அல்லாஹ் உடனடியாக அந்த அடியானை பொருந்து கொண்டு நீ ஓதிக்கொண்டே இரு, இங்கும் ஓதிக்கொண்டே இரு, நீ மேல் நோக்கி சென்று கொண்டே இரு, நீ ஓதும் ஒவ்வொரு ஆயத்துக்கும் உரிய கூலியை நீ பெற்றுக்கொண்டே இரு என்று சொல்வான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தகைய ஒரு பார்வையோடு அல் குர்ஆனை ஓத வேண்டிய தேவை அவசியம் இருக்குது. நமது சலஃபுகள் இப்படித்தான் அல் குர்ஆனை அணுகினார்கள். குறிப்பாக குர்ஆனிய மாதமான ரமலான் மாதத்திலே அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க குர்ஆனை ஓதுவதில், படிப்பதில், மன்னம் செய்வதில், அதன் கருத்துக்களை ஆராய்வதில், தேடுவதில், அலசுவதில் தான் கழிந்திருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலானுடைய மாதத்திலே ஒவ்வொரு நாளும் முழு குர்ஆனை ஓதி முடிப்பார்கள், ஒரு குர்ஆனை ஹத்ம் செய்வார்கள். கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரமலான் மாதத்திலே 3 நாளைக்கு ஒரு குர்ஆனை
ஓதி முடிப்பார்கள். கடைசி 10 வந்து விட்டால் ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை மொத்தமாக ஓதி முடிப்பார்கள். இமாம் ஜுஹ்ரி ஹதீஸ் துறை பேரறிஞர். ரமலான் வந்து விட்டால் ஹதீஸ் ரிவாயத்துகளை எல்லாம் நிறுத்திவிட்டு முழுக்க முழுக்க குர்ஆனின் பக்கம் தனது கவனத்தை குவிப்பார்கள். இன்னமா ஹுவ திலாவத்துல் குர்ஆன் வ இத்ஆமுத் தஆம். ரமலான் மாதம் என்பது குர்ஆன் ஓதும் மாதம், உணவளிக்கும் மாதம் என்று சொல்வார்கள். இமாம் மாலிக் பிரபல முஹத்திஸ், ரமலான் வந்துவிட்டால் ஹதீஸ் மஜ்லிஸ்களை எல்லாம் நிறுத்திவிட்டு முழுக்க முழுக்க குர்ஆனின் பக்கம் திரும்புவார்கள். சுஃபியான் தௌரி பிரபலமான மற்றொரு முஹத்திஸ், ரமலான் மாதம் வந்துவிட்டால் முழுமையாக குர்ஆனின் பக்கம் தனது கவனத்தை குவிப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலான் மாதத்திலே 60 தடவைகள் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ரமலான் மாதத்திலே 60 தடவைகள் அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பார்கள். குறைந்தபட்சம் அல் குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு 3 நாட்கள் எடுக்க வேண்டும். இது பொதுவான காலத்தில். ஆனால் சிறப்பான காலங்களில், பருவ காலங்களில், சிறப்புக்குரிய இடங்களில், மக்காவில் மதீனாவில் இருக்கிற போது அல் குர்ஆனை எவ்வளவெல்லாம் அதிகமாக ஓதி முடிக்க முடியுமோ ஓதி முடிக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ஓதுவது மாத்திரமல்ல, ஓதி ஓதி முடிப்பது மாத்திரமல்ல, அல் குர்ஆனை ஓத கடமைப்பட்டிருப்பது போல அந்த அல் குர்ஆனை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அல் குர்ஆனின் போதனைகளை வாழ்க்கையில் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அல் குர்ஆனின் அடிப்படையில் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அல் குர்ஆனுடைய போதனைகளை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இவற்றோடு குர்ஆனை திருத்தமாக ஓத கற்கின்ற கடப்பாடு நமக்கு இருக்கிறது. ராகமாக ஓத படிக்கிற கடப்பாடு நமக்கு இருக்கிறது. குர்ஆனை ஹிஃப்ஸ் செய்கிற, மன்னமிடுகிற கடப்பாடு நமக்கு இருக்கிறது. ரமலான் மாதம் என்பது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனுடைய மாதம். அந்த வகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான குர்ஆனிய மாதத்திலே குர்ஆனின் பக்கம் நமது கவனத்தை குவிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. யா அல்லாஹ், உனது கலாமை இரவெல்லாம் பகலெல்லாம் கல்பு குளிர, கண் குளிர ஓதுவதற்கான சந்தர்ப்பத்தை குறிப்பாக இந்த ரமலானிலே எனக்கும் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாயாக. இந்த குர்ஆனை மன்னம் செய்கிற பாக்கியத்தை தருவாயாக. இதனை திருத்தமாக ஓதுகின்ற அந்த அறிவை நமக்கு தந்தல்வாயாக. நீ சொல்லும் கருத்துக்களை, போதனைகளை விளங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல்வாயாக. உனது போதனை அடிப்படை வாழக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல்வாயாக. இந்த புனிதமான உனது கலாமை முழுமனித சமுதாயத்துக்கும் எடுத்துச் சொல்கிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவாயாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.